لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين وقال النبي صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال وما زاد الله بعفو إلا عزة وما تواضع أحد لله إلا رفعه الله أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மறந்துவிட்ட நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எந்த உயர்வான பண்பாடுகளை கொண்டு உலக சமூகத்திலே மதிக்கப்பட்டார்களோ, மிக உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றார்களோ, அதிலே பல விஷயங்களை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் தர்மங்கள் செய்வது, வக்ஃபு செய்வது. இன்றைக்கு தர்மம் என்று சொன்னாலே அதை பற்றி பேசுவது ரமதான் மாதத்தில் மட்டுமே. தர்மம் செய்வதென்று சொன்னாலே ரமதான் மாதத்தில் மட்டுமே. இப்படி ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே தர்மம், ஜக்காத்து, சதகா இதெல்லாம் ரமதான் மாதத்திற்குரிய தலைப்புகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஒரு முஸ்லிம் தர்மம் ஒவ்வொரு நாளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் காலையிலே தூங்கி எழுந்திருக்கிற போது உங்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கிற 360 மூட்டுகள், ஒவ்வொரு மூட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்கிறோம், எத்தனை பேர் தூக்கத்தில் மௌத்தாயிடுறாங்க. ஆரோக்கியமாக படுத்த பலர் தூங்கி எழுந்திருக்கும் போது எழுந்து நடக்க முடியவில்லை, கையோ காலோ செயல்படாமல் போய்விடுகிறது. எத்தனை வகை வியாதிகள். மருத்துவமனையில் சென்று பாருங்கள், இந்த ஹதீஸினுடைய அருமை உங்களுக்கு புரியும். சொல்வார்கள் நம்முடைய உலமாக்கள், ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு நாட்டை ஆள்வதல்ல, ஒரு மாநிலத்தை ஆள்வதல்ல. அதிகாரம் என்பது நம்முடைய அறிஞர்கள் சொல்வார்கள், அல் ஆஃபியா அல் முல்குல் ஹஃபி. ஆரோக்கியம்தான் உண்மையிலுமே அதிகாரம். அப்படியானால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை யோசித்து பார்க்காமல் நாம் வாழுகிற காரணத்தினாலே நோய் வருகிற போது தர்மத்தை பற்றி யோசிக்கிறோம். நோய் வந்த உடனே எந்த மதரசாவுக்கு என்ன செய்யலாம், எங்க என்ன தர்மம் கொடுக்கலாம். ஆனால் அந்த தர்மத்தை நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது செய்வதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில எழுந்திருக்கிற போது 360 மூட்டுகளுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லையே. யாருக்கு பணம் இருக்குதோ, யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க 360 மூட்டுகளுக்கு தர்மம் செய்யலாம், நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காசுள்ளவர்கள் காசை கொடுத்து தர்மம் செய்யணும். யாருக்கு காசு இல்லையோ 360 மூட்டுக்கு அவர் எப்படி தர்மம் செய்வது? அவர் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா அது ஒரு தர்மம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அது ஒரு தர்மம், அல்லாஹு அக்பர் சொன்னா அது ஒரு தர்மம், அவர் நல்லதை பிறருக்கு எடுத்து சொன்னால் அது ஒரு தர்மம், ஒரு தீமையை தடுத்தால் அது ஒரு தர்மம், பாதையில் கிடக்கின்ற ஏதேனும் பொருள்களை அப்புறப்படுத்தினால் அது ஒரு தர்மம். ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு வயசானவர் நடக்க முடியாம நடக்கிறாரு, அவரை வாகனத்தில் ஏற்றி சென்றால் அது ஒரு தர்மம். ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, வயசான ஒருவர் தன்னுடைய பொருளை தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு, அந்த பொருளை நீங்கள் தூக்கி கொண்டு சென்றால் அது ஒரு தர்மம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தின் வகைகளை அதிகப்படுத்தினாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஒவ்வொரு நாளும் காலையில அல்லாஹ் 2 மலக்குகளை அனுப்புகிறான், 2 வானவர்களை. ஒரு மலக்கு சொல்கிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், யா அல்லாஹ் இன்றைக்கு யாரெல்லாம் செலவு செய்வாரோ அவருக்கு நீ அவர் செலவு செய்ததற்கான பிரதிபலனை கொடுத்து விடு. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ் இன்னைக்கு யாரெல்லாம் செலவு செய்யலையோ அவருக்கெல்லாம் நீ அழிவை கொடுன்னு சொன்னான். அருமையானவர்களை யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வியாபாரங்களில் பறக்கத்தில்லை, நம்முடைய ஆரோக்கியத்தில் பறக்கத்தில்லை, விதவிதமான நோய்கள் தினசரி வந்து கொண்டிருக்கிறது, செல்வங்கள் நாளுக்கு நாள் குறைகிறது. என்ன காரணம்? நம்மிடத்துல இந்த தர்ம சிந்தனை இல்லாமல் போனதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கான முதல் சிகிச்சை என்ன? தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள். தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த வகையில் தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் அதை பல மடங்காக பெருக்கி தருகிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வமா அன்ஃபக்தும் மின் ஷை, நீங்கள் எதை தர்மமா கொடுத்தாலும் சரி, ஃபஹுவ யுக்லிஃபு, அல்லாஹ் அதற்கு பகரமாக தருகிறான். எனவே தர்மம் என்பது வருஷத்துல ஒரு மாசம் மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு பண்பல்ல. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமத் துன்யா லி அர்பஅத்தி நஃபரின், இந்த உலகத்துல 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. சிறந்த மனிதர்கள், மட்டமான மனிதர்கள். சொன்னாங்க இந்த உலகத்துல 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு பிரிவு யாருன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவருக்கு கல்வியையும் கொடுத்தான், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தையும் கொடுத்தான். அவரிடம் கல்வியும் இருக்கிறது, மார்க்க ஞானமும் இருக்கிறது, அவரிடம் செல்வமும் இருக்கிறது. அவர் அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார், உறவினர்களை அரவணைத்து வாழ்கிறார். தன்னுடைய செல்வத்திலே அல்லாஹ் என்னவெல்லாம் செய்ய சொன்னானோ அது அத்தனையும் செய்கிறார். இவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹுவ பி அஃதலில் மனாதில், இவர்தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். காசும் இருக்குது, மார்க்க அறிவும் இருக்குது, அல்லாஹ் பயப்படுறாரு. அந்த செல்வத்தை அல்லாஹ் எப்படி செலவு செய்ய சொன்னானோ அப்படி செலவு செய்கிறார். இவர் சிறந்தவர். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒருவருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கிறான், ஆனா அவர்கிட்ட செல்வம் இல்லை, ஆனால் அவருடைய தூய உள்ளம் அல்லாஹ் அறிவான், யாருக்கு உண்மையான எண்ணம் இருக்கிறது அல்லாஹ் அறிந்திருக்கிறான். சொன்னாங்க அவருக்கு கல்வி இருக்கிறது, ஆனா செல்வம் இல்லை. ஆனா அவருடைய ஆசை என்னன்னு சொன்னா, இந்த செலவு செய்யக்கூடிய பணக்காரர்களை பார்த்து நினைக்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கும் நீ செல்வத்தை தந்திருந்தால் இவர்களை போல நான் நல்ல வழியிலே செலவு செய்வேன். இப்படி யார் நினைக்கிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாம் அவர் செலவு செய்து என்ன கூலியை பெறுகிறாரோ இவர் நல்ல நியத்தை கொண்டு அந்த கூலியை பெற்று விடுகிறார். அவர் செலவு செஞ்சு பெற்ற கூலி, இவர் தன்னுடைய தூய நியத்தை கொண்டு பெற்று விடுகிறார். இந்த 2 பேரும் தான் சிறந்த மக்கள். மூணாவது நபர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் காசை கொடுத்திருக்கிறான் அவருக்கு. பல பேருடைய நிலை அதுதான், காசு இருக்குது ஆனா மார்க்க அறிவு இல்லை, ஜக்காத்துடைய சட்டம் தெரியாது, யாராருக்கு என்னென்ன செலவு செய்யணும் தெரியாது. அல்லாஹ் காசை கொடுத்திருக்கிறான், ஆனா மார்க்க அறிவு இல்லை, அல்லாஹ் அவர் பயப்படுறதும் கிடையாது, உறவுகளை அரவணைப்பதும் கிடையாது. இவர் பணக்காரர், அவருடைய குடும்பத்தினர் தெரு தெருவா ஜக்காத் வாங்கிட்டு இருப்பாங்க, உறவினர்களை அரவணைக்கிறதும் இல்லை. அல்லாஹ் செல்வத்தில் என்னென்ன கடமைகளை வச்சிருக்கிறான் அது தெரியாது, ஊதாரித்தனமாக செலவு செய்வார். இன்றைக்கு நம்மில் பலருடைய நிலையும் அதுதான். காசு இருக்குது, ஊதாரித்தனமாக செலவு செய்கிறோம். எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை அடுத்து நான் சொல்லவிருக்கிற வரலாறுகளை பாருங்கள். உங்களுடைய செல்வங்கள் இந்த முறையில் இருந்தால் உங்களுடைய கபருக்கு அது பிரகாசம். அது அப்ப ஊதாரித்தனமா செலவு செய்கிறார். இவரை பற்றி பெருமானார் சொன்னார்கள், ஃபஹுவ பி அஹ்பஸில் மனாதில், இவன் தான் மனிதர்கள் ஆக கெட்ட நிலையில் இருப்பான். எனக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, நாடு எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது நம்ம சொல்லவே தேவையில்லை. எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேசிய குடிமக்கள் பதிவேடு வரப்போகுது. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க பத்திரிகைகள்ல, என்ஆர்சின்னு சொல்லி. அல்லாஹ் அறிவா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை பேர் அதுல வெளியே போவாங்களோ சொல்ல முடியாது. எல்லாமே யாரை குறிவைத்து? உங்களையும் எல்லா மக்களையும் குறிவைத்து, முஸ்லிம்களை குறிவைச்சுதான். அதை விளக்க வேண்டிய தேவையில்லை. இத்தனை ஆபத்து இருக்குதுன்னு சொல்றோம், ஆனா கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில மாற்றமே தெரியல. நம்முடைய ஊதாரித்தனமான செலவுகள் குறைஞ்சிருக்குதா? கல்யாண பத்திரிகைகள் பிரம்மாண்டமா அடிப்பது குறைஞ்சிருக்குதா? மறுவீட்டுக்கு சத்தம் போட்டு போறது குறைஞ்சிருக்குதா?
எந்த விதமான கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் குறையில்லை. அல்லாஹ்வுடைய அதாப கண்ணில் பார்த்து திருந்தாத கூட்டத்தில் நாமளும் ஒரு கூட்டம். அல்லாஹ் எப்படி இந்த சமூகத்துக்கு வெற்றியை தருவான், எப்படி நாம நினைக்கிற மாதிரி உயர்வு அடைய முடியும்? அருமையானவர்களே, சொன்னார்கள் செல்வத்தை அல்லாஹ்வை பயப்படாம ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடியவர்கள் தான் ஆக மோசமானவர்கள் என்று சொன்னான். நாலாவது யாரு? அவன் காசை இல்லாம அழிவுக்குள்ளானவன். காசு இல்லை அவன்கிட்ட, அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுக்கல. ஆனா என்ன ஆசைன்னா, செல்வத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார்களே அவர்களை பார்த்து இவனும் நினைக்கிறான், எனக்கும் காசு இருந்தா இவனை மாதிரி 10 கார் வாங்கியிருப்பேன், எனக்கும் காசு இருந்தா இவனை மாதிரி பிரம்மாண்டமான திருமண சாப்பாடு போட்டிருப்பேன். ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடிய பணக்காரர்களை பார்த்து நானும் இந்த மாதிரி செலவு செஞ்சிருப்பேன்னு சொல்றான். பெருமானார் சொன்னார்கள், அந்த ஊதாரித்தனமா செலவு செய்யற பணக்காரர் அவருக்கு என்ன பாவம் எழுதப்படுதோ, இவன் பணம் இல்லாவிட்டாலும் பணம் இருந்தா அப்படி செய்வேன்னு நினைக்கிறான், பாவத்தில் இவன் அவனுக்கு சமம் சொன்னான். அருமையானவர்களே, செல்வங்கள் எப்படி பயன்பட வேண்டும் என்று யோசித்து பார்க்கணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் நாளை மறுமை நாள்ல உங்களுக்கு நிழல் கொடுக்கும். அந்த தர்மத்தினுடைய நிழல்ல தான் மனிதன் இருப்பான். நீங்க அதிகம் தர்மம் செஞ்சா உங்களுக்கு நிழல் அதிகமா இருக்கும். அல்லாஹ் சொர்க்கம் நரகம் தீர்ப்பு செய்யற வரைக்கும் சூரியன் தலைக்கு அருகில் இருக்கும், தலைக்கு அருகில் இருக்கும் சூரியன். அந்த நேரத்தில் யாருக்கு நிழல்? சில அமல்கள் தான் நிழல் தரும். அதுல ஒன்று தர்மம். நீங்க எவ்வளவு தர்மம் செய்றீங்களோ அந்த தர்மம் உங்களுக்கு நிழல் கொடுக்கும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த தர்மத்தின் மூலமாக தான் மறுமையில நீங்க தப்பிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஒண்ணுமே இல்லை உங்கள்கிட்ட, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டு, அதை தர்மம் செய்தாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஈதுடைய பெருநாள் தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு தொழுகை எல்லாம் நடத்தி முடித்து விட்டு பெண்கள் பகுதிக்கு தனியா வந்தாங்க. தனியா வந்து பெண்களை பார்த்து சொன்னாங்க, நரகத்திலே உங்களைத்தான் அதிகம் நான் பார்த்தேன், எனவே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய நகைகளை கொடுத்தாவது தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே அங்கிருந்த பெண்கள் நகைகள், காதுல போட்டிருந்த தோடு, எல்லா நகையும் கொண்டு தர்மம் செஞ்சுட்டாங்க அந்த பெண்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கோட்டை என்பதாக இந்த தர்மத்தை சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஏழை, அவர்கிட்ட 2 வெள்ளிக்காசு தான் இருந்துச்சு. 2 வெள்ளிக்காசு, 2 வெள்ளிக்காசுல 1 தர்மம் செஞ்சுட்டார். இன்னொரு பணக்காரர், அவர்கிட்ட பல கோடி வெள்ளிக்காசு இருந்துச்சு, அவர் 1 லட்சம் வெள்ளிக்காசு தர்மம் பண்ணார். இந்த 2 பேர்ல யாருடைய தர்மம் சிறந்தது? 1 லட்சம் வெள்ளிக்காசு தர்மம் செஞ்சதா அல்லது 1 திர்ஹம் தர்மம் செஞ்சாரே அது சிறந்ததா? பெருமானார் சொன்னார்கள், 2 திர்ஹத்தை வச்சுக்கிட்டு 1 திர்ஹத்தை தர்மம் கொடுத்தாரே அவருக்கு தான் நன்மை அதிகம். ஏன்னா அவர் 2ல பாதியை தர்மம் செஞ்சுட்டான். இந்த பணக்காரர்கிட்ட ஏகப்பட்ட கோடி இருக்குது, சுருக்கமா வளைங்க 2 ரூபா வச்சிருக்கிறான் ஒருத்தன், 1 ரூபா தர்மம் செஞ்சான், அவனுடைய தர்மம் சிறந்தது. ஒருத்தர் கோடி கோடியா வச்சிருக்கிறாரு, அவர் 1 லட்சம் கொடுக்கிறத விட அவன் கொடுத்த 1 திர்ஹம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, தர்மங்கள் தான் நம்முடைய துஆக்களை கபூலாக்கும், தர்மங்கள் தான் நம்முடைய ஆயுள்ள அபிவிருத்தியை செய்யும், தர்மங்கள் நோயிலிருந்து பாதுகாக்கும், தர்மங்கள் செல்வத்துக்கு பாதுகாப்பு, நம்முடைய செல்வங்கள் அதை சுற்றி இருக்கிற ஆபத்துகளுக்கு அது பாதுகாப்பு என்பதாக உலமாக்கள் சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகம் எத்தகைய தர்மங்கள் செய்து தங்களுடைய செல்வத்தை பாதுகாத்தார்கள். செல்வம் தர்மம் செய்வதில் ஒரு வழி என்ன? வக்ஃப் செய்வது. இதை பற்றி நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் கூட பேசியிருக்கிறேன். நம்முடைய முன்னோர்களுடைய உள்ளங்கள் விசாலமாக இருந்தது. இந்த பள்ளிக்கான இவ்வளோ பெரிய இடத்த வக்ஃப் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னால் ஊரா அதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இத்தனை கபர்ஸ்தான்கள் இருக்குது எல்லா ஊர்களிலும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய உள்ளங்கள் விசாலமாக இருந்துச்சு. இந்த வக்ஃபுங்கிற அந்த உன்னதமான ஒரு அமல் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அதை மறந்தே போச்சு. வக்ஃப்னா என்ன? அதை நாம மறந்துட்டோம். நம்முடைய செல்வங்கள் எல்லாம் வக்ஃப் செஞ்சு பாருங்க, கபர்ல அது உங்களுக்கு பிரகாசம். ஒரு காலத்துல எப்படி எல்லாம் வக்ஃப் செஞ்சாங்க அப்படிங்கிறத நமக்கு சரித்திரத்துல சொல்லி காட்டுறாங்க. முன்பு ஒரு காலம் இருந்தது, வக்ஃப் ஹஜ் செய்ய முடியாத ஏழைகள் இருக்கிறாங்க. எத்தனை ஏழைகளுக்கு ஏக்கம் இருக்கும், நானும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க மாட்டேனா, ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு வாய்ப்பு, ஒரு உம்ராவுடைய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? ஒரு காலத்தில் முஸ்லிம்கள்
ஏழை எளிய மக்கள் ஹஜ் செய்வதற்காக சொத்துக்களை வக்ஃபு செஞ்சிருந்தான். யாராவது ஏழைன்னு சொன்னா அவர் அந்த வக்ஃபு சொத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான பணத்தை வாங்கி ஹஜ்ஜுக்கு போயிடலாம். அருமையானவர்களே, திருமணத்தில் கொட்டப்படுகிற இந்த பணத்தை எல்லாம் முஸ்லிம்கள்ல ஒரு ஜமாஅத்து, ஒரு கூட்டம் அந்த காசை பூரா வக்ஃபு பண்ணி, இந்த ஊர்ல யாரெல்லாம் ஏழைகள் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த வக்ஃபு காசை வச்சு ஹஜ்ஜுட்டு போங்க, ஒரு பணக்காரர் தயாராகட்டும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அதனுடைய மறுமை நன்மையை அவர் கபர்ல பார்ப்பார். இந்த கல்யாண சாப்பாடு ஒரு பைசாவுக்கு நன்மை இல்லை, ஒரு காசுக்கு நன்மை கிடையாது, அதுக்கு எந்த விதமான சவாபும் கிடையாது. ஒரு வலிமா விருந்து அவ்வளவுதான். கல்யாணத்துல சுன்னத்து ஒரு வலிமா விருந்து. அந்த வலிமா விருந்துக்கு பிரியாணி கட்டாயம் அல்ல, அந்த வலிமா விருந்துக்கு பலரக சிக்கன் கட்டாயம் அல்ல. பெருமானார் காலத்துல வலிமா விருந்துன்னு சொன்னா அதிகபட்ச வலிமா விருந்து என்ன தெரியுமா? ஒரு ஆடை அறுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான். ஆடுன்னு சொன்னா ஆட்டை அறுத்து அந்த கறியை எல்லாரும் சாப்பிடுவாங்க. பிரியாணி எல்லாம் சாப்பிட்றது, வெறும் ஆட்டுக்கறியை எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதுதான் வலிமால உச்சக்கட்ட வலிமா. இல்லைன்னு சொன்னா வலிமாங்கிறது என்ன? என்ன இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கி, பேரிச்சம்பழம், கொஞ்சம் பாலாடை கட்டி, கொஞ்சம் கோதுமை மாவு, எல்லாத்தையும் கலந்து பிசைந்து ஒரு பலகாரமா பிடித்து, வாங்க நான் வலிமா கொடுக்க போறேன், வாங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு கையில ஒரு உருண்டை, இதுதான் வலிமா. இதானுக்கு வலிமா. ஹதீஸில் இருக்கு, நான் சொல்றது எதுவும் மிக இல்லை, இப்படிதான் வலிமாங்கிறது. ஒரு வலிமா இருந்து சுன்னத்து, சக்திக்கு கொடுங்க, பிரியாணியை போடுங்க வேணாங்கல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்து முஸ்லிமுடைய உள்ளங்கள் எவ்வளவு உயர்ந்த உள்ளங்கள். ஹஜ் செய்யாத ஏழை எளிய மக்களுக்கான வக்ஃபு. யாருக்காவது மனசு வருதா? ஒரு ஏழையை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்போம், ஒரு ஏழையை உம்ராவுக்கு அனுப்பி வைப்போம். வர்றதுல எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் உள்ளத்துல, நானும் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க மாட்டேனா? ஏன்னா பணக்காரங்களை விட ஏழைகளுடைய இயக்கத்தை தான் அங்க நிறைய பார்க்கலாம். சில ஏழைகள்லாம் அழுதுருவாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், அப்ப இதுக்கு வக்ஃபு செஞ்சான். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்திற்குரிய வசதி இல்லாதவர்கள், அவங்களுக்கு தனி வக்ஃபு. பள்ளிவாசல் அடைய தேவையில்லை, அதுக்கு ஒரு தனி வக்ஃபு சொத்து வச்சிருந்தாங்க. யார் வீட்டில் ஆண் கல்யாணம் ஆகாம இருக்கிறாரோ, பெண் குமர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ, போய் கேட்டா வக்ஃபுல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க, கண்ணியமா எடுத்து கொடுத்துருவாங்க. விதவை பெண்களுக்காக தனி வக்ஃபு இருந்துச்சு. எத்தனை பேர் பாருங்க, வாலிபர்கள் விபத்துல இறந்து போயிடுறாங்க, நோயில இறந்து போயிடுறாங்க, திடீர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. இந்த விதவை பெண்களுக்கான மறுவாழ்வு என்ன? யார் நம்ம யோசிக்கிறோம்? அந்த காலத்துல விதவை பெண்களுக்கான தனி வக்ஃபு இருந்துச்சு. வழிபோக்கர்கள், ஒரு முசாஃபிர் எங்கேயாவது வழியில பயணத்துல தன்னுடைய உடைமை இழந்துட்டாரு, தன்னுடைய பொருளை இழந்துட்டாரு, கவலைப்பட தேவையில்லை. பக்கத்தில் ஒரு முஸ்லிம் ஊர் இருந்தா போதும், அங்க போனா அங்க என்ன இருக்கும்? வழிபோக்கர்களுக்கான வக்ஃபு இருக்கும். அந்த வக்ஃபுல போய் நான் முசாஃபிர், நான் வழியில வந்த இடத்துல எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், கொடுத்துருவாங்க உடனே. இதற்கு ஒரு தனி வக்ஃபு வைத்திருந்தார்கள் அந்த காலத்து முஸ்லிம்கள். அருமையானவர்களே, வக்ஃபுல எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வக்ஃபலா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்னு பத்தூத்தாங்கிற ஒரு பெரிய உலகத்தையே சுற்றி வந்த ஒரு பயணி, அவர் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ, அங்க என்னென்ன அதிசயங்களை எல்லாம் கண்டாரோ, அதையெல்லாம் தன்னுடைய வரலாற்று நூல்ல அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய சுயசரிதையில இப்னு பத்தூத்தா, அவர் 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு, நான் திமிஷ்குக்கு போயிருந்தேன், திமிஷ்குக்கு நான் போயிருந்த நேரத்துல அங்க முஸ்லிம்களுடைய விதவிதமான அதிசயமான வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் நான் பார்த்தேன். அதுல அவர் சொல்றாரு, ஒரு வக்ஃபு என்ன ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அது என்ன வக்ஃபுன்னு சொன்னா பாத்திர வக்ஃபுன்னு சொல்லி, பாத்திரங்கள் வக்ஃபு. சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு தெருவில் போய்கிட்டு இருக்கேன், ஒரு ரோட்ல ஒரு அடிமை, அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, ஒரு அடிமை மண்பானையை தூக்கிட்டு வரும்போது கீழே போட்டு உடைச்சிடுறாரு. இப்போ அடிமையினுடைய பொருளை உடைச்சிட்டா எஜமான அடிப்பாரு, ஏன்டா உடைச்சேன்னு சொல்லி. இந்த அடிமை பாவம் பதறி போய் நிற்கிறான், செய்வதறியாது நிற்கிறான், பானை கீழே போட்டு உடஞ்சிருச்சேன்னு சொல்லி. மக்கள் எல்லாம் அவனை சுற்றி சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்து கொண்டு சொன்னாங்க, எப்பா கவலைப்படாத, இந்த உடஞ்சு போன இந்த துகள்கள், இந்த பானை துண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, அங்கே ஒரு வக்ஃபு இருக்குது. அது எதற்குன்னு சொன்னா, யாராவது உடஞ்சு போன பாத்திரங்களை கொண்டு போய் கொடுத்தா அவங்க உடையாத நல்ல பாத்திரத்தை கொடுப்பாங்க, அதுக்குன்னே ஒரு வக்ஃபு இருந்துச்சு, நீ அங்கே போன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆள் கூடவே போறாரு. போய் இந்த அடிமை என்ன செய்யறாரு, உடஞ்சு போன பானை துண்டை கொடுக்குறாரு. அவங்க அதை வாங்கிட்டு நல்ல பானை அவர் கையில கொடுக்குறாங்க. இது அந்த அடிமைக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல்! இது
அவர் வீட்டுக்கு போயிருந்தா அவருக்கு அடி விழுந்திருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்கள் இந்த மாதிரி பாத்திரங்களை வக்ஃப் செய்வது அதற்குனே வச்சிருந்தாங்க. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் மருத்துவமனைகளுக்கு விதவிதமான வக்ஃபுகள் செஞ்சிருந்தாங்க. மருத்துவமனைகள் இன்னைக்கு இதெல்லாம் கிறிஸ்தவ பெருமக்கள்கிட்ட இருக்கு. நாம எல்லாமே அடுத்த சமுதாயத்தில் உள்ள கெட்டதை பூரா நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம சமுதாயத்தில் உள்ள நல்லதை பூரா அவங்க எடுத்துட்டாங்க. மருத்துவமனைகளுக்கு வக்ஃபு. அதுல எப்படிப்பட்ட வக்ஃபெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நோயாளிகளுக்கு சாப்பிடுவதற்கு தனித்தனி பாத்திரங்கள். ஒரு நோயாளி பயன்படுத்துகிற தட்டை பாத்திரத்தை இன்னொருத்தர் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த தட்டுகள் பூரா வக்ஃபு. ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி. அந்த நோயாளிகளுக்கு அந்த உணவு தட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதற்குன்னு பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக சம்பளம் இருக்கும். அந்த நோயாளி இருக்கிற இடத்துல அந்த தட்டு அவர் கையில போய் சேர்ந்துடும். இப்படி முஸ்லிம்கள் அதற்கு வக்ஃப் செஞ்சிருந்தாங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அந்த மருத்துவமனை வக்ஃபில் ஒரு ஆச்சரியமான வக்ஃப் என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் ராத்திரி நேரம் தூக்கம் வராத நோயாளிகளும் இருந்தாங்க. இரவு நேரத்தில் இன்னைக்கு இருக்குது, மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற நிலைமையில பல பேர் இருக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் தூக்கம் வராத நோயாளிகள், அந்த தூக்கம் வராத நோயாளிகளுக்கு அவங்க தூங்கணுங்கிறதுக்காக ஒரு அழகான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள அழகான பாட்டுகள் பாடி, மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட இசை இல்லாத, எப்படி அந்த காலத்தில் நம்ம வீட்டு பெண்கள் குழந்தைகளை தாளாட்டி தூங்க வைப்பாங்க. இந்த தூக்கம் வராத நோயாளிகளை தூங்க வைக்கிறதுக்காக அழகான பாடல்கள் பாடி தூங்க வைக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அல்லது அழகான கதைகளை சொல்லி தூங்க வைக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. எப்படி ஜும்மா பயான் ஆரம்பிச்சா பல பேருக்கு தூக்கம் வருதோ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சா அழகா தூக்கமும் வந்துடும். அந்த மாதிரி என்னன்னு சொன்னா, இந்த தூங்காத நோயாளிகளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறது அதுக்குன்னே சில பேர். இவர்களுக்கு வக்ஃப் சொத்திலிருந்து சம்பளம், வக்ஃப்ல இருந்து சம்பளம். முஸ்லிம்களுடைய சிந்தனை எவ்வளவு உயர்ந்திருக்கு பாருங்க. ராத்திரி தூங்காத மக்கள் தூங்க வேண்டும், இதற்காக ஒரு சொத்தை வக்ஃப் செஞ்சு இந்த தூங்காத நோயாளிகளை பக்கத்துல உட்கார்ந்து பாட்டு படித்து, பக்கத்துல உட்கார்ந்து அழகான கதைகளை சொல்லி அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அவங்களுக்கு சம்பளம், அதுக்கு தனி வக்ஃப். இப்போ எவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ளங்கள், எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறாங்க எல்லார பத்தியும். நீங்க அந்த கவலை நம்மள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் நோயாளிகள், அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இருக்குதா? அவங்க என்ன பண்றாங்க? எத்தனை நோயாளிகள் ராத்திரி தூங்காம இருக்கிறாங்க, அவங்களுடைய கடனை நினைத்து, அவங்களுடைய உடல் வியாதியை நினைத்து. யாருக்குங்க அந்த கஷ்டம் இருக்குது? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நமக்கு ஒரே பேர் என்ன, திட்டுராஜர்த்துன்னு சொல்லி கல்யாணத்தை பற்றியே ஒரே பேசுவார். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதையெல்லாம் விட்டதுனால தான் இன்னைக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நமக்கு தந்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? அந்த மாதிரி முஸ்லிம்களா நீ மாறி வா. வரலைன்னா அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை நாங்கள் இப்படித்தான் இருப்போம், மாற மாட்டோம்னு சொன்னால் அல்லாவும் மாற்ற மாட்டான். நாம மாற தயார் இல்லை, ரப்பும் மாற்ற தயார் இல்லை. இவங்க தான் இருப்பாங்க, இவர்களோட மோசமானவர்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எதற்கு சொல்றோம் இந்த சரித்திரத்தை? நம்முடைய முன்னோர்கள் அவங்களும் முஸ்லிம்கள் தானே. இந்த குரானையும் இந்த ஹதீஸையும் தானே அவங்க படிச்சாங்க. இந்த மார்க்கம் தான் அவங்க கையில இருந்துச்சு. அவங்களுடைய பறந்துபட்ட உள்ளத்தை பாருங்க. நோயாளிகளை பற்றி கவலைப்படுறாங்க. நோயாளிகளுக்கு மருத்துவமனைகள். ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஹிலாஃபத் இருந்த காலகட்டத்தில் மருத்துவத்திற்கென்று காசு வாங்கிய சரித்திரம் இல்லை. மருத்துவத்துக்கு முஸ்லிம்கள் காசு வாங்கினதில்லை. உலகத்தில் இலவசமா மருத்துவத்தையும் கல்வியையும் கொடுத்த ஒரே சமுதாயம் நாம தான். ஆனா பிரச்சனை என்ன? நாம முன்னால உள்ளதைத்தான் பேச வேண்டியதா இருக்குது. இப்போ இன்னைக்கு பேச முடியல. இதை என்னைக்கு மீட்டு கொண்டு வர போறோம்னு தெரியல. எல்லாம் கடந்த காலம். இருந்தோம் தான், இருக்கிறோம்ங்கிறது வரமாட்டிருக்குது. அதுக்கு தான் சொல்றோம், அதுக்கு தான் கடுமையா சொல்றோம். எப்படி வாழ்ந்த சமூகம், கல்விக்கு எவ்வளவு வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க இந்த சமுதாயம். கல்விக்கு செஞ்ச வக்ஃப், மருத்துவமனைக்கு செஞ்ச வக்ஃப். எந்த இஸ்லாமிய மருத்துவரும் காசு வாங்க மாட்டார். சொல்ல போனா ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம் மருத்துவர்கள் சொந்த காசை செலவு பண்ணி நோயாளிக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. சொந்த காசை செலவு பண்ணி. அப்படி ஒரு மருத்துவர் செலவு பண்ணி அவருடைய சொத்தை பூரா வித்துட்டார். சொத்தையெல்லாம் வித்துட்டார். அவருடைய மனைவி அந்த காலத்தில் இருந்த ஒரு முஃப்திட்ட ஃபத்வா கேட்குறாங்க, என் கணவர் இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டாரு நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்து. இப்போ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட காசு வாங்கலாமான்னு கேட்குறாங்க ஃபத்வா.
அப்போ அந்த முஃப்தி சொன்னார், இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை இருக்கிறதுனால நீங்கள் காசு வாங்கிக்கிங்க, யாருக்கு? நோயாளிகிட்ட காசு வாங்கிக்கிங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தாங்க முஸ்லீம்கள். இப்போ அருமையானவர்களே, நம்முடைய நிலைமைகள் இப்படியெல்லாம் ஆனதுக்கு காரணம் நம்ம தான். இந்த மாதிரி எல்லாம் போனதுக்கு யார் காரணம்? நம்முடைய செல்வங்களை எவ்வளோ அழிக்கிறோம். அதனால பழைய வியாபாரம் இல்லை, உங்களுக்கே தெரியுது. பழைய வியாபாரம் கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரியுது. என்ன காரணம்? இந்த செல்வங்கள் எங்க இந்த சமூகத்துக்கு பயன்பட்டது? ஒரு மருத்துவமனைக்கு பயன்படுகிறதா? ஒரு நோயாளிக்கு பயன்படுகிறதா? இதை விட ஆச்சரியமான ஒரு செய்தியை இப்னு பத்தூதா பதிவு செய்கிறார். இன்னைக்கு பாருங்க, மருத்துவமனைகளில் நோயாளிகள் அவங்க எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்கிறது சொல்ல வேண்டியதல்ல. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள், ஊழியர்கள், நர்ஸுகள் நோயாளிகளை எவ்வளவு சங்கடப்படுத்துறாங்க. சில நோயாளிகளை சாவர டிக்கெட்டு இப்படி படுத்துருக்குது பாரு, என்னைக்கோ போயிருக்கணும், இப்படியெல்லாம் அவங்க காது கூட பேசுறாங்க. முஸ்லிம்கள் நோயாளிகள் மீது எவ்வளவு கருணப்பட்டிருக்கிறாங்கன்னா, சில மருத்துவமனைகளில் சில நோயாளிகள் தங்க வைக்கப்படுவாங்க. அவர்கள் தம்முடைய நோய் குணமாயிடுங்கிற நம்பிக்கையை பெறுவதற்காக அவங்களுக்கு தெரியாம அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற அறைக்கு வெளியில ஒரு 2 பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அறைக்கு வெளியிலையும் ஒரு 2 பேர், அதுக்கு தனி சம்பளம். அந்த 2 பேர் என்ன பேசிக்குவாங்களாம், மெதுவா, இந்த ரூம்ல தங்கி இருக்கிறார்லப்பா, அவருக்கு குணமாயிடும் போல் தருது, அவருடைய உடம்பை பார்த்தா, கண்ணை பார்த்தா அவர் ஷிஃபா ஆயிடுவார் போல் தருது, அவர் காதுல விழுற மாதிரி பேசுறது. இது திட்டமிட்டே நடக்கிற ஏற்பாடு. எதற்குனா இந்த வார்த்தையை கேட்டு இப்ப நமக்கு குணமாயிடும் போல் தருது. ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க பேசுறாங்கன்னா அப்ப ஒரு டாக்டரா தான் இருப்பாரு. அப்படி ஒரு 2 பேரை ஏற்பாடு செஞ்சு அவங்க பேசிக்குவாங்க, ஒரு குணமாயிடுவாருப்பா, அவரை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது எதுக்குன்னா நோயாளிகள் நம்பிக்கை பெறணும், எனக்கு நோய் ஷிஃபாவாயிடும் நம்பிக்கை பெறணும். இப்படி 2 பேரை நியமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காண்டி ஒரு வக்ஃப் சொத்து இருந்துச்சு. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு வக்ஃப் சொத்தை முஸ்லிம்கள் வச்சிருந்தாங்க. அருமையானவர்களே, எவ்வளவு உயர்ந்த பண்பாடு இந்த சமுதாயத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. பாதைகள், ரோடுகள், அதை சீரமைக்கிறதுக்கு ஒரு வக்ஃப் சொத்து இருந்தது. இப்படி எல்லாம் இருந்த சமுதாயம் தான் இன்றைக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியாம இந்த காசு பணத்தை எவ்வளவு வீணாக கட்டடங்கள்ல போய் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கட்டடங்கள்ல செலவு செய்யறோம், சாப்பாட்டுக்கு செலவு செய்யறோம். வாங்கியதெல்லாம் நோய்களை தான் வாங்கி வச்சிருக்கிறோம். அருமையானவர்களே, தர்மம் என்பது ரமதான் மாசத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. எல்லா காலத்திலையும் தர்மம், ஒவ்வொரு நாளும் தர்மம், தினமும் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பார்ப்பீங்க. மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், அவருக்கு முட்டுக்காலில் அடிபட்டு எத்தனையோ சிகிச்சை பண்ணியும் குணமாகல, நான் என்ன செய்யட்டும், என்னுடைய நோய் குணமாகாமல் இருக்குதுன்னு சொல்லி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு பகுதியை சொல்லி, இந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள் வாழ்றாங்க, அவங்க தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க, அங்கே போய் ஒரு கிணறு வெட்டி கொடு, அந்த பகுதி மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்த உனக்கு ஷிஃபா கிடைச்சிடும். அதே மாதிரி செஞ்சாரு. அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்துட்டான். அருமையானவர்களே, நம்பிக்கை தர்மங்கள் உலகத்திலையும் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸதகத்து துத்ஃபிஉ கதபர் ரப்பி, சதகா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்குது. நம்முடைய முன்னோர்கள் ஜும்மா தொழுகைக்கு வரும்போது காசோட தான் வருவாங்க. சில பெரியார்கள் சாப்பாடை கையில கொண்டுகிட்டே வருவாங்களாம், வழியில நிக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வருவாங்களாம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி வருகிறது, அவங்க ஜும்மாவுக்கு வரும்போது கையில ரொட்டி துண்டு வச்சுக்குவாங்க. ரொட்டி, இந்த காலத்துல ரொட்டி சாப்பிடுவாங்க, வழியில மிஸ்கின்களை பார்த்து ரொட்டி கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. இப்படியெல்லாம் அந்த காலத்தினுடைய இந்த சமூகம் இருந்துச்சு. எல்லாமே நம்ம கடந்த காலத்தை பெருமை பேசக்கூடியவர்களாக ஆயிட்டோம். அருமையானவர்களே, இந்த உயர்ந்த பண்பாடுகள் நம்ம சமூகத்தில் மீண்டும் வரணும். தினமும் தர்மம் செய்யணும். நம்முடைய இருக்கிற காசை நல்ல காரியங்களுக்கு வக்ஃப் செய்யுங்கள். நீங்க மௌத்தான பிறகும் தொடர்ந்து வரும் 7 அமல், மரணித்த பிறகும் தொடரும் 7 அமல். நல்ல பிள்ளைகளை உருவாக்கினா, நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்தா, குர்ஆன் பிரதிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தா, ஒரு ஆறு வெட்டினால், ஒரு வாய்க்கால் வெட்டினால், ஒரு மஸ்ஜிது அல்லது சதகா ஜாரியா, இது போன்ற ஒரு 7 அமல் இதை செஞ்சிட்டீங்க, கபூர்ல அது வந்துகிட்டே இருக்கும். எந்த முன்கர் நக்கீரும் உங்களை நெருங்க முடியாது. உங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியவர்கள் தான் வருவாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய செல்வங்கள் நல்ல வழியிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு பயனுள்ள வழியிலே செலவாகுவதற்கான தௌஃபீகை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை சொல்லி முடித்து விடுகிறேன். சொன்னாங்க, மா நகஸத் ஸதகத்தும் மிம்மான், சதகா ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது. சதகா நீங்க 100 ரூபாயில 50 ரூபா கொடுத்தீங்க, 50 ரூபா குறையல,
50 ரூபா கூடி இருக்குதுன்னு அர்த்தம். சொன்னாங்க தர்மம் ஒரு நாளும் எண்ணிக்கையை குறைக்காது, செல்வத்தை அது குறைக்காது என்று சொன்னாங்க. அதான் சேமிப்பு. தர்மம் செஞ்சதுதான் சேமிப்பு. பெருமானார் சொன்னாங்க, மனுஷன் எங்க ஆசைங்கிறான். உன் காசுங்கிறது என்ன? நீ சாப்பிட்டு அழித்தது, நீ உடுத்து பலதாக்கியது, இதை தவிர வேற எதுவும் இல்லை. நீ இறந்து போனா உன்னுடைய வாரிசுகளுக்கு அது. உன் காசுன்னு சொல்லுவதற்கு எது தகுதியானது என்றால் நீ தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்தது. தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்ததான் உன் காசு. இப்போ சொன்னார்கள் சதகா செய்யறதுனால செல்வம் குறையாது. இரண்டாவதாக சொன்னார்கள், எந்த மனிதர் மன்னிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துறான். மன்னிக்கணும். உங்களுக்கு ஒரு அடியார் அநியாயம் செஞ்சாலும் சரி, அக்கிரமங்கள் செய்யப்பட்டாலும் சரி, மன்னிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8ஆம் ஆண்டு மக்காவில் நுழையிறாங்க, வெற்றியாளராக நுழையிறாங்க. மக்காவை பார்த்தா அவங்களுக்கு எது ஞாபகம் வந்திருக்கணும்? பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும். அவங்க சஜிதாவில் இருந்தப்போ ஒட்டக குடலை கொண்டு போட்டாங்க இல்லையா, அவங்கள துன்புறுத்தினாங்க, கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க, மக்கால காபால நுழைய விடாம தடுத்தாங்க. இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும். ஞாபகம் வந்துச்சு. ஆனா என்ன செய்தார்கள்? எல்லா மக்களையும் மன்னித்தாங்க. மன்னித்தால் அல்லாஹ் உயர்வை தருவான். மன்னித்தவர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுவாங்க, பழிவாங்கியவர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படவே மாட்டார்கள். எனவே மன்னிக்கணும். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவருக்கு உயர்வை தருகிறான். எல்லாம் அல்லாஹ் இந்த ஹதீஸின்படி அமல் செய்கிற நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.